ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எங்கே வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகம் இருக்குது. இதில் வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்படி வந்து வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து நமக்கு வேக்கன்சி வந்து பிரித்து ஒவ்வொரு தாலுக்கா வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து தான் நமக்கு கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு தாலுக்கா வைஸும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் வட்டம் இந்த தாலுக்காவில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன கிராமத்தில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஜூலை 9லேருந்தே வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது படித்தல் மற்றும் எழுதல் வந்து செப்டம்பர் 8 வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேதி வந்து மாறுதலுக்கு உட்பட்டதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்போனாலையும் வந்து இவங்க டேட்டை வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங். அதுக்கடுத்து நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 6 வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 11,100லேருந்து 35,100 வரைக்கும் வந்து சேலரியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சேலம் தாலுக்காவில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சி வந்து இருக்குது. அதில் வந்து கிராமம் என்னென்ன கிராமத்தில் வந்து இருக்குது இந்த 7 வேக்கன்சி அப்படின்னா ஆச்சாங்குட்டப்பட்டி புதூர், வெள்ளையம்பட்டி, கம்மாளம்பட்டி, மூக்கனூர், கிஜல் நாயக்கன்பட்டி, வேடப்பட்டி, வளையக்காரனூர். இந்த 7 கிராமத்தில் தான் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 7 கிராமத்தில் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாது. உங்கள் தாலுக்காவில் உங்கள் கிராமத்தில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த 7 கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கவுங்க கிராமத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து கிளியராக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் இந்த 7 வேக்கன்சி வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. முன்னுரிமையற்றவர் பொது யாருனாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, முன்னர் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி, தமிழ் வழி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சியாக வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2வது பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளையம்பட்டி சொல்லியிருக்காங்களா, அதில் வந்து எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தராங்க. அந்த பெண்களில் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3வது கிராமத்தில் வந்து பொதுப்பிரிவு ஜென்ரலில் வந்து முன்னுரிமையற்றவர் யாருனாலையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 4வது கிராமத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், அதாவது எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண் பெண் யாரானாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் முன்னுரிமை தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு, அதிலும் வந்து முன்னுரிமையற்றவர் யாருனாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். 6வது பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி, அதில் வந்து பெண்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு ஜென்ரல் முன்னுரிமையற்றவர் பொது வந்து ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் தமிழ் வழியில் பயின்றவருக்கு முன்னுரிமை வந்து தரப்போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விண்ணப்ப தகுதிகளை பொறுத்த வரைக்கும் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பாடமாக தமிழையும் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து இதர தகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பாருங்கள், மனுதாரர் சேலம் வட்டத்திற்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களில் நிரந்தரமாக வசிக்குவாராக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து அடிப்படை விதி 10 உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் மினிமம் 21 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் பொதுப் பிரிவினரும், இதர பிரிவினர் 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 10 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னர் இராணுவத்தினராக இருந்தால் 50 வயசு வரைக்கும் ஜென்ரலும், இதர பிரிவினர் 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த வட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேலம் மேற்கு வட்டம். இந்த சேலம் மேற்கு வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. கிராமத்தின் பேர் பார்த்திங்கன்னா கரிச்சிப்பட்டி, இனாம், வேடுகத்தாம்பட்டி, முருக்கம்பட்டி. இந்த 3 இடத்துல தான் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வேக்கன்சி இருக்குது. 2வதுல பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து அதாவது முஸ்லீமுக்கு வேக்கன்சி இருக்குது. 3வதா பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. இவங்க தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பிக்கும் முறை எல்லாத்துக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தாங்க. அதுவே இந்த ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது தாலுக்கா பார்த்திங்கன்னா வாழப்பாடி வட்டம். இதில் வந்து எங்கெங்கே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, மொத்த வேக்கன்சி வந்து 14 இருக்குது. அதாவது 14 கிராமத்தில் வந்து வேக்கன்சி இருக்குது. என்னென்ன கிராமம் அப்படின்னா, மோட்டூர், சிறுமலை, பள்ளிக்காடு, கருக்கல்பட்டி, ஜம்பூத்துமலை, கீரைப்பட்டி, விளாரிப்பாளையம், பிலாப்பாடி, பெரியகுட்டி மடிவு, பெரிய கவுண்டனாபுரம், ஆலம்பட்டி, எம் பெருமாள்பாளையம், குள்ளம்பட்டி, மலையாளப்பட்டி. இந்த 14 கிராமத்தில் தான் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. இந்த 14 கிராமத்தை சேர்ந்தவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பெல்லாம் ஆல்ரெடி வந்து சொன்னது தான். அப்புறம் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா வைங்களேன், இதில் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த 14 கிராமத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராமத்தில் வந்து ஜென்ரல் அப்ளை பண்ணிக்க முடியும். செகண்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிசி, 5வதா பார்த்தீங்கன்னா ஜென்ரல், 6த்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அதாவது ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து 7வதா பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி, 8வது கிராமம் வந்து பிசி, 9வது கிராமம் வந்து ஜென்ரல், 10வது கிராமம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், 11 பார்த்தீங்கன்னா எம்பிசி, 12வது பார்த்தீங்கன்னா பிசி, 13 பார்த்தீங்கன்னா ஜென்ரல், 14வதா பார்த்தீங்கன்னா பிற்படுத்த வகுப்பினர் அதாவது பிசிஎம் முஸ்லீம். இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எல்லோரும் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா முன்னுரிமையற்றவன் வந்து சொல்லியிருக்காங்க. வகுப்பும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த கிராமத்திலிருந்து இந்த வகுப்பிலிருந்து தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ ஜென்ரல் அப்படின்னு தான் நீங்கள் வந்து எல்லா கம்யூனிட்டியுமே வந்து அங்கே வந்து காம்படிஷன் பண்ண முடியும். அப்ளிகேஷன் போடலாம். நீங்கள் வந்து அங்கே போய் பங்கு பெற முடியும். உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் எடுக்கிற ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 2வதுல பார்த்தீங்கன்னா எம்பிசி மற்றும் சிறுமரபினர் இவங்களுக்கு தான் வந்து இங்கே வேக்கன்சி இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சி யாருக்குன்னா எம்பிசிக்கானது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேக்கன்சி வந்து கிடைக்கும். அதில் இருக்க உட்பிரிவு ஜாதியின் வயசாக வந்து அங்கே வேக்கன்சி வந்து ஒதுக்கப்படும். 3வதாக பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு ஜென்ரல் சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஜென்ரல் எம்பிசியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், டிஎன்சி, முஸ்லீம்ஸ், எஸ்சி, எஸ்டி இது மாதிரி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த தாலுக்கா சங்ககிரி வட்டம் சேலம் மாவட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எத்தனை கிராமத்தில் வந்து இருக்குன்னா 12 கிராமத்தில் 12 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் என்னென்ன கிராமம் அப்படின்னா பூச்சம்பட்டி, இருக்காடூர் புதுப்பாளையம், கெடிக்காவல், வெட்டுக்காம்பட்டி, வலியசெட்டிப்பாளையம், சுங்குடி வருத்தம்பட்டி, சுங்குடி வருத்தம்பட்டி, வேப்பம்பட்டி, வீராட்சிப்பாளையம் அமானி, கண்டர்குள மாணிக்கம், ஆலத்தூர் வீராட்சிப்பாளையம், எர்ணாபுரம். இந்த 12 கிராமத்தில் வந்து வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து அந்த வட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதிலும் பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களுக்கு வந்து யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எடப்பாடி வட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தாராபுரம், கோணசமுத்திரம், கொங்கணாபுரம், தங்காயூர் இங்கே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து முன்னுரிமை யாருக்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா மேட்டூர் வட்டம் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 10 வேக்கன்சி வந்து இருக்குது மேட்டூர் வட்டத்தில். அதுக்கு அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா ஓமலூர் வட்டம். இந்த ஓமலூர் வட்டத்தில் 17 வேக்கன்சி வந்திருக்கு. என்னென்ன கிராமம் அப்படின்னா கட்டை பெரியாம்பட்டி, வேடப்பட்டி, ரெட்டிப்பட்டி,
கருப்பண்ணம்பட்டி, ஜெகதேவன்பட்டி, காமிநாயக்கன்பட்டி, தாத்தையங்கார்பட்டி, மூங்கில்பாடி, கொல்லப்பட்டி, நாராயணபாளையம், எட்டிக்குட்டப்பட்டி, செக்காரப்பட்டி, குள்ளநாயக்கன்பட்டி, சாமிநாயக்கன்பட்டி, ஆணையகவுண்டன்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, பணிக்கனூர். இந்த 17 கிராமத்தில் தான் வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த 17 கிராமத்திலும் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அங்கே இருக்க அந்த ஒரு வேக்கன்சி யாருக்கானது அப்படின்னு வந்து கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா காடையாம்பட்டி வட்டம், இங்கே வந்து 12 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா செக்காரம்பட்டி, கேதுநாயக்கன்பட்டிபுதூர், கணவாய்புதூர், பெலாப்பள்ளி கோம்பை, டேனிஸ்பேட்டை, காடையாம்பட்டி தெற்கு, நாச்சினம்பட்டி, ஏலத்தூர், கொக்குப்பட்டி வடக்கு, கொங்குப்பட்டி தெற்கு, மூக்கனூர், கூகுட்டப்பட்டி, இந்த 12 கிராமத்தில் தான் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. இதெல்லாம் கிளியராக வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் வட்டம் 8 வேக்கன்சி இருக்குது. லட்சுமண சமுத்திரம், அட்டவணை கொத்தாம்பாடி, ஜாரி கொத்தாம்பாடி, நாமநாயக்கன் பாளையம் வடக்கு, உடையம்பட்டி, ஈச்சம்பட்டி, புங்கவாடி, அம்பாசமுத்திரம், இங்கே வந்து வேக்கன்சி இருக்குது. இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொங்கவள்ளி வட்டம், இதில் வந்து 4 வேக்கன்சி இருக்குது. செந்தாரப்பட்டி தெற்கு, வெப்பப்படி, நாயக்கம்பட்டி, செந்தாரப்பட்டி வடக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தலைவாசல் வட்டம், இங்கே வந்து 12 வந்து இருக்குது. நாவலூர், கோவிந்தம்பாளையம், வேப்பம்பூண்டி, தியாகனூர், நாட்டார் அகரஹாரம், ஆர்த்தி அகரஹாரம், மணி விழுந்தான் தெற்கு, வடக்குமறை, சொக்கமனூர் அகரஹாரம், தலைவாசல், திருவாச்சூர் தெற்கு, பின்னனூர், இங்கேயும் பார்த்திங்கன்னா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்து. அதுக்கடுத்து பெத்தநாயக்கன் பாளையம் வட்டம், அதில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ரங்கப்ப நாயக்கன் பாளையம், கலரம்பட்டி, இங்கே தான் வந்து சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சி பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலுக்கு வந்து இருக்குது. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, அது வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அதை டவுன்லோட் பண்ணி அதிலே ஃபில் பண்ணி பண்ணுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில ஃபார்மேட் வந்து மாற்றவும் செய்வாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் பிரிண்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, சேலம் மாவட்டம், கிராம உதவி பதவிகள் விண்ணப்பம்னு சொல்லி வட்டத்தின் பெயர், விண்ணப்பதாரன் பெயர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புகைப்படம், விண்ணப்பதாரர் தமிழ் எழுதணும், இங்கிலீஷில் எழுதணும், தந்தையார் கணவர் பெயர், முகவரி, பின்கோடு, பாலினம், தேசியம், மதம், வகுப்பு, இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தாங்க கேட்டிருக்காங்க. எதுவுமே வந்து தப்பு இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருப்பிட மாவட்டம், இருப்பிட வட்டம், இருப்பிட கிராமம், விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, கல்வித் தகுதி, தொழில்நுட்ப தகுதி, மிதிவண்டி ஓட்டுதல், இருசக்கர மோட்டார் வாகனம் திறன், ஓட்டுநர் உரிமை எண், உரிமை செல்லுபடியாகும் காலம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து ஆதார், குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், ஜாதி சான்றிதழ், முன்னாள் படைவீரர் சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பண்டிதர்களுக்கான சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்றிதழ், இதர ஆவணங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஆவணம் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் இவங்க சொன்னதில் வந்து இணைக்காமல் இருக்கீங்களோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. தயவு செஞ்சு இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இணைச்சிருங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒட்டுமொத்தமாக என்னெல்லாம் இணைக்க விரும்புகிறீங்களோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இணைச்சிருங்க. இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும். மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுடைய தாலுக்காவுக்கு உங்களுடைய கிராமத்தில் வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அங்கே வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி வந்து அப்ளை பண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஜென்ரலில் இருந்தால் எல்லாருமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அங்கே குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை உண்டு. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.